நீதிமான்களுக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு வரப்போகிற கடைசி கால யுத்தத்தை குறித்தே கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். இந்த பிகெமோத் லிபியதான் என்னும் இந்த இரண்டும் இரண்டு மிருகங்கள். அந்த இரண்டு மிருகங்களில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற மண்ணிலிருந்து தோன்றுகிற மிருகம். இந்த மிருகம் எப்படிப்பட்டது? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 40ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியை முழுமையாய் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது யோபையாவிடம் பல காரியங்களை கர்த்தர் பேசினார், பல கேள்விகளை கேட்டார். அதன் பின்பு யோபையாவிடம் சில காரியங்களை கட்டளையாக கொடுக்கிறார். அதாவது, நீ பெருமை உள்ளவனை எல்லாம், அகந்தையுள்ளவர்களை எல்லாம் அழித்து போடு, பெருமையானவர்களை நீ மிதித்து போடு என்று சில கட்டளைகளை கொடுக்கிறார். இதன் பொருள் என்ன? யாரை கர்த்தர் மிதித்து போடு, அவர்களை நீ அழித்து போடு என்று துன்மார்க்கரையும் தீயவர்களையும் சொல்லுகிறார். இதை யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? இந்த இடத்தில் இதை சற்று கவனமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தியானிக்கும் பொழுது இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லி இருப்பது, மனிதர்களுக்குள் துன்மார்க்கர், அகந்தையுள்ளவர்கள், பெருமையானவர்கள், இப்படி 3 விதமான மனிதர்களை குறித்து இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யோபையாவிடம், அவர்களை அழித்து போடு என்று. அப்படி என்றால் பெருமை, துன்மார்க்கம், அக்கிரமம், இப்படிப்பட்ட தீமைகள் அழிய வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட தீமைகள் அழியும்படியாக அந்த தீமை செய்கிறவர்களை அழித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நேரடியாக சொல்லப்படாமல் மறைமுகமாக பொல்லாத ஆவிகளை அழித்து போடு, அப்பொழுது உன்னை நான் புகழுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். துன்மார்க்கரை மிதித்து விடு, அவர்கள் முகங்களை புதைத்து போடு என்று மகா கோபமாக கட்டளைகளை யோபையா கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நான் உன்னை புகழுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் இதை பலரும் இதை கவனிப்பதில்லை என்று தோன்றுகிறது. அதாவது கர்த்தர் இந்த இடத்தில் எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? துன்மார்க்கர் எழும்பி யோபையாவுக்கு விரோதமாய் பேசினார்கள். துன்மார்க்கர் எழும்பிதான், அதாவது பொல்லாத ஆவியினால் ஏவப்பட்ட மனிதர்கள் வந்துதான் யோபையாவின் முதலில் அவருடைய மிருகங்களை வானத்தில் இருந்து அக்கினி வந்து நேரடியாக சாத்தான் அக்கினியினால் பட்சித்து போட்டான். மிருகங்களை பலர் சபையர் வந்து ஓட்டிக்கொண்டு போனார்கள். அவர்களுக்குள் பொல்லாத ஆவி நுழைந்தே இப்படியெல்லாம் செய்தது. 4 காற்றுகள் அடித்து பிள்ளைகள் இறந்தார்கள், வீட்டிலேயே இறந்தார்கள். அந்த காரியமும் பொல்லாத ஆவினால் நேரடியாக ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல், காற்றின் மூலமாக. இப்படி மனிதர்கள் மூலமாகவும் இயற்கை மூலமாகவும் பல விதங்களில் யோபையாவை துன்பப்படுத்தினான் பொல்லாதவன். கர்த்தரிடத்திலிருந்து அனுமதி பெற்று வந்து சாத்தான் இப்படியெல்லாம் செய்தான். இதிலெல்லாம் கர்த்தரிடத்தில் உண்மையான அன்போடு பக்தியோடு யோபையா நிரந்தரமாக மன உறுதியோடு அவர் இருந்தார். அதே நிமித்தம் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தும் யோபையா கர்த்தரை மறுதலிக்கவில்லை, அவரை பற்றி குறை சொல்லவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தினாரே ஒழிய தன் வேதனையை புலம்பினாரே தவிர கர்த்தரை குற்றப்படுத்தவில்லை. கர்த்தரை குற்றப்படுத்தி இருந்தால், கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் கூட யோபையா தோற்று போயிருப்பார். ஆனால் அப்படி செய்யவில்லை. கர்த்தருக்குள் அவர் சந்தோஷமாக இருந்தார். இத்தனை துன்பங்களின் மத்தியிலும் துன்பத்தையும் வேதனையும் போராட்டங்களையும் அனுமதித்தும் கர்த்தருக்குள் அவர் மகிழ்ந்திருந்தார். கர்த்தருடைய செய்கைகளை பற்றி குறை சொல்லவும் இல்லை, குற்றப்படுத்தவும் இல்லை. இதுவே அவருடைய வெற்றியின் அடையாளமா இருக்கிறது, யோபையாவின் வெற்றி. அந்த அளவுக்கு யோபையாவை ஒரு போர் வீரனை ஆயத்தப்படுத்துவது போல கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இத்தனை காலமும், அதாவது இப்படிப்பட்ட சோதனை வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் யோபையாவை ஆயத்தப்படுத்தி, அவர் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தம்மை பற்றி அவர் புரிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். இதற்கு பலவித துன்பங்களை முன்பே யோபையா அனுபவித்திருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களின் இயல்பு சந்தோஷமா இருக்கும்போது காது கேட்காது, வாய் மட்டும்தான் பேசும். ஆனால் துன்பம் வரும்போதோ காது கொஞ்சம் எல்லோருக்குமே சற்று அதிகமாக திறக்கும். அதாவது
நாம் மிகவும் துன்பமா இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் கேட்போம். சந்தோஷமா இருக்கும்போது யார் எதை சொன்னாலும், ஏதாவது ஒரு விஷயத்தை கடிந்து கொண்டாலும் நாம் கேட்க மாட்டோம். நாம் அந்த சந்தோஷம் எனும் போதையிலேயே இருப்போம். இது இயல்பு. அதுபோல யோபையாவுக்கு இந்த சோதனை வருவதற்கு முன்பே கர்த்தர் பலவிதமான துன்பங்கள் எல்லாம் கொடுத்து ஐயாவை ஆயத்தப்படுத்தி இருந்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்திருக்கிறது. 10 பிள்ளைகளுக்காக அவர் பலி செலுத்தி அவர்கள் விருந்து கொண்டாடும் பொழுதெல்லாம் மறுநாள் காலை அதிகாலையில் எழும்பி யோபையா பலி செலுத்தி இருக்கிறார். அவருக்கு அந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் பயம் இருந்திருக்கிறது. பயம் எப்பொழுது வரும்? மனிதர்கள் அவருடைய பலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை யோபையாவுக்கு தெரிந்திருக்கிறது. எப்படி தெரியும்? துன்பத்தையும் துயரத்தையும் அவருக்கு கொடுத்து அதன் மூலம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒழுங்கா இரு என்று கண்டித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய தம்முடைய சுபாவத்தை அவர் புரிய வைத்து விட்டார் யோபையாவுக்கு. அதனால் இந்த சோதனையை அனுமதித்தார். யோபு ஆயத்தமா இருக்கிறான், நீ போ, செய்து பார்ப்போம் என்று சாத்தானை அனுப்பினார். கர்த்தர் திட்டமிட்டபடியே யோபையாவை அவர் புரிந்து வைத்திருந்ததின்படியே யோபையா பாவம் செய்யவில்லை. இப்படியாக நடந்தது. யோபையாவின் சோதனை காலத்தில் அவருக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் பெருமை பிடித்தவர்களாக, துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களை அழித்து போடு, மிதித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த துன்மார்க்கத்தையும் பொல்லாப்பையும் செய்ய தூண்டினவன் சாத்தான் என்று யோபு 1 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க இவர் சாத்தானுக்கு விரோதமாக அவனை அழித்து போடும்படி யோபையாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதாவது யோபையா சோதனைகளை எல்லாம் சோதனையின் காலத்தில் கர்த்தரை பற்றி குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல், கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்தது நிமித்தம் அவர் சாத்தானை ஜெயித்து விட்டார் யோபையா. அப்படி வெற்றி பெற்ற பின்பு ஆவிக்குரிய யுத்தம் முடிந்தது. அவர் வெற்றி பெற்றார். ஆனால் மாம்சத்தின்படி துன்மார்க்கர், அதாவது சாத்தான் பயன்படுத்திய மனிதர்களை மாம்சத்தின்படி அவர்களை வெற்றி பெற வேண்டும். அதனால் துன்மார்க்கரை அழித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் யோபையாவின் சரித்திரம் இன்று நமக்கு வேதத்தில் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவாலயத்தில் ஆராதனையில் பொழுதுபோக்குவதற்கு. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை நடக்கிறது. அந்த நேரத்தில் படித்து சந்தோஷமாக கதை கேட்பதற்காக அல்ல. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவாலயத்தில் கதை சொல்வதற்கு நமக்கு வேத புத்தகத்தில் கதைகள் கொடுக்கப்படவில்லை. இவைகள் சரித்திரங்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். காதைகள். அப்படி இருக்க இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள். யோபையாவின் சரித்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் செய்த யுத்தம் போல நாமும் யுத்தம் செய்ய வேண்டும். பொல்லாதவனை எதிர்த்து, பொல்லாப்பை எதிர்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும், அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் யோபு புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அப்படியே நாமும் யுத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முதலில் நம்மிடத்தில் இருக்கிற குற்றம், குறைகள், துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம் துர்க்குணங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவார். அப்படி ஒரு மன திரும்புதல் வர வேண்டும் என்றால் அது வேத வசனங்களால் தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் வந்து நம்மை ஆளுகை செய்து வேத வசனங்களை நாம் படிக்கும் போது அவர் நமக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படி இருக்க அதற்குரிய வாழ்க்கையில் சம்பவங்களை ஏற்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை ஏற்படுத்தி தருவார். நம்முடன் இருக்கும் மனிதர்களை வைத்து அவர்கள் மூலமாக பலவித சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி, போராட்டங்களை ஏற்படுத்தி, அதன் மூலம் நாம் உணர்வடையும்படி செய்வார். சில துன்பங்கள் நேரிடும். அப்பொழுது நாம் வேத வசனத்தின்படி நடக்க தொடங்குவோம். அப்பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்வோம். இப்படிதான் நடக்க வேண்டும் என்று. இப்படியாக ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுத்து நம்மை பலப்படுத்தி பரிசுத்தவானாக்குவார். அடுத்ததாக கர்த்தர் பிகமோத் என்பது பூமியிலிருந்து தோன்றுகிற ஒரு மிருகமாக கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். யோபையாவின் புஸ்தகத்தில் 2 மிருகங்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்று பிகமோத்,
இன்னொன்று லிபியாதான். முதலில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிஹேமோத் என்பது பூமியில் இருந்து தோன்றுகிறது. இதை குறித்து ஆவிக்குரிய பொருள் ஒன்று உண்டு. அதை குறித்து சற்று நாம் தியானிப்போம். இந்த பிஹேமோத்தின் வலிமை மகா பெரியது. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, அந்த அளவுக்கு வல்லமையுடையது என்று பலவித அதனுடைய வல்லமைகளையும் திறமைகளையும் கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இதை ஒரு மாம்ச ரீதியான ஒரு மிருகமாக நாம் நேரடியாக படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அது எவ்வளவு பலம் உள்ளது, அதன் பற்கள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதன் வால், அதன் உருவம், அதன் பலம், அதன் தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதற்கு ஆவிக்குரிய பொருள் ஒன்று உண்டு. யோபு ஐயா ஒரு உத்தமனாய் பரிசுத்தமாய் இருந்தார். அவர் இந்த மிருகத்தை குறித்து அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த நேரத்தில் கர்த்தர் இதை பேச வேண்டிய காரியம் என்ன என்று கவனித்து பார்க்கும்போது, நீ இந்த பெருமையானவர்களையும் துன்மார்க்கரையும் அழித்து போடு, மிதித்து போடு என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு இந்த 2 மிருகங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த இடம் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மிக மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய காரியம் இது. என்னவென்றால், கர்த்தர் சொல்லுவது கடைசி காலத்தில் வரப்போகிற நீதிமான்களுக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு வரப்போகிற கடைசி கால யுத்தத்தை குறித்தே கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். இந்த பிஹேமோத், லிபியாதான் என்னும் இந்த இரண்டும் ஒன்று 2 மிருகங்கள். அந்த 2 மிருகங்களில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற மண்ணிலிருந்து தோன்றுகிற மிருகம். இந்த மிருகம் எப்படிப்பட்டது? இது ஒரு பொல்லாத ஆவி. இது கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவியை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி முதலில் எழும்பும். அதன் பெயர் பிஹேமோத் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது பிஹேமோத் என்ற மிருகத்தை குறித்து உவமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது. இதனுடைய சுபாவங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது மொத்தமாக அது மிகவும் வலிமை உள்ளது, எதற்கும் பயப்படாதது, மகா துணிச்சல் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, இதோடு இந்த மிருகத்தோடு நாம் இந்த கடைசி கால பொல்லாத ஆவிகளை குறித்து நாம் பார்க்கலாம். கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அதனுடைய தன்மை என்ன? கடைசி காலத்தில் எழும்புகிற இந்த 3 ஆவிகளும், ஒன்று வலு சர்ப்பம், இன்னொன்று கள்ள தீர்க்கதரிசி, அடுத்தது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த வலு சர்ப்பமானது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அது வானத்திலிருந்து பூமியில் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வானமண்டல ஆவியின் தலைவனாய் இருக்கிறது. எல்லா ஆவிகளுக்கும் தலை அதுதான், வலு சர்ப்பம் தான். அந்த வலு சர்ப்பம் தான் ஏவாள் அம்மாவை ஆதியில் ஏமாற்றியது. வெளிப்படுத்தலில் கடைசி காலத்தில் அந்த வலு சர்ப்பம் கட்டி போடப்பட்டு பாதாளத்தில் தள்ளி 1000 வருடம் அடைக்கப்பட போகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வலு சர்ப்பம் தான் ஆதாம் ஏவாளுடன் ஏமாற்றி பழத்தை சாப்பிட வைத்த அந்த மிருகம், அந்த வலு சர்ப்பம். அது 12ஆம் அதிகாரத்தில் யுத்தம் செய்யப்பட்டு மனிதர்களால் அது விழ தள்ளப்பட்டு கீழே விழுந்தது. இந்த வலு சர்ப்பத்தின் தன்மையை, அதனுடைய நேரடியான அது இந்த பூமிக்கு வருவதற்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் காரணமாயிருந்தது. முதலாம் ஆதாமின் பாவத்தை போக்க 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரித்து வலு சர்ப்பத்தின் வல்லமையை நொறுக்கி போட்டார். அதை வெற்றி பெற்றார். வலு சர்ப்பம் வெற்றி பெறப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் போது. அது முடிந்தது. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவியையும் கள்ள தீர்க்க தரிசன ஆவியும் எழும்பும். இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வல்லமையை எல்லாவற்றையும், அது தானாக நேரடியாக அல்ல, அதனுடைய வல்லமை முழுவதையும் எடுத்து அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு கொடுக்கிறது. அப்படி அந்த அந்தி கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலாக போகிறது. இதை குறித்து தெளிவாக அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.